இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தாயக களத்திலே எங்களுடன் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து மதிப்புக்குரிய அருட்தந்தை திருமிகு கந்தையா ஜெகதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றி 50வது வருடம் நிறைவேறியுள்ளது. இது பற்றி எங்களுடைய சேனலிலும் நாங்கள் இது பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் இன்று, அதாவது அன்று 14ஆம் தேதி மே மாதம், நீங்கள் இந்த வட்டுக்கோட்டை 50வது தினத்தை ஒரு நினைவு கூறும் வகையில், ஒரு ஞாபகமூட்டும் வகையில், அதாவது வட்டுக்கோட்டையிலே வடக்கம்பரை அம்மன் கோவில் வடக்கு வீதியில் அமைந்துள்ள மெய்கண்டான் பாடசாலையில் தான் அன்று அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது. நீங்கள் அதே நாளில் அன்று அந்த வட்டுக்கோட்டை வடக்கம்பரையில் அமைந்துள்ள அம்மன் கோவில் வீதியிலே நீங்கள் இந்த நாளை நீங்கள் மக்களுடன் கூடி ஒரு 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 எழுச்சி மாநாடு அல்லது கூட்டம் ஒன்று நடத்தி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வருகின்ற, அதாவது 19ஆம் தேதி, இன்னும் இன்று நாளை நாளை இல்லையா, நாளை மறுதினம் நாளை மறுதினம், அதாவது தந்தை செல்வா கலையரங்கில் ஒரு எழுச்சி மகாநாடும் ஒன்று நடைபெற உள்ளதாக நாங்கள் அறிந்தோம். நீங்கள் ஒரு ஏற்பாட்டு குழுவில் இருக்கின்றவர் என்ற வகையிலே நீங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்ட 50வது ஆண்டின் நினைவையொட்டி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன அன்று செய்த நீங்கள் 14ஆம் தேதி மே மாதம், இனி நாளை, அதாவது நாளை மறுதினம் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். ஃபாதர், நீங்கள் பேசுங்கள். இந்த வேளையிலே சிறப்பாக இலக்கு மின்னிதழ் மற்றும் இந்த தொழில்நுட்ப வழியூடாக இணைந்திருக்கின்ற சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கும், இந்த இலக்கு மின்னிதழினுடைய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாங்கள் யாவருக்கும் தெரியும், ஈழத்தமிழருடைய வாழ்வியலிலே, வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும், ஈழத்தமிழுடைய வாழ்விற்கும் இறமைக்கும் இருப்பிற்கும் அடி அத்திவாரமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு வரலாற்றின் உன்னத உயர்ந்த ஒரு நிகழ்வாக பிரகடனமாக இருந்தது என்பதும் இருக்கிறது என்பதும் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி அன்றைய தமிழ் அரசியல் தலைவர்கள், சிறப்பாக தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையின் கீழே, ஈழத்தமிழினம் நீண்ட நெடிய வரலாற்றிலே இலங்கை பிரித்தானிய அல்லது காலனித்துவ ஆதிக்கத்தின் பின்னர் இலங்கையிலே தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பல்வேறு அநீதிகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் மத்தியிலே அரசோடு இணைப்பாட்சியிலே இனிய வாழ்வு காண்போம் என்கின்ற நோக்கிலே பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள், பேச்சுக்கள் என்பவற்றின் மூலம் ஈழத்தமிழினம் இந்த நாட்டிலே இணைந்து வாழலாம் என்று நம்பியிருந்த அத்தனையும் சிங்கள பேரினவாதத்தினால் தோற்கடிக்கப்பட்டு, தமிழ் மக்கள் மீதும் தமிழர் தேசத்தின் மீதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பும் ஏனைய அழிப்புகளும் தொடர்ந்த பெற்ற சூழலிலே தமிழ் தலைவர்கள், தந்தை செல்வா அவர்கள் தீர்க்கமாக சிந்தித்தார்கள். நாங்கள் இந்த நாட்டிலே இணைப்பாட்சியின் கீழே வாழலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை என்பது பேரினவாதத்தினால் சிதறடிக்கப்பட்டு, இல்லாமலாக்கப்பட்டு, தொடர்ந்தும் ஈழத் தமிழினத்தை அரச இயந்திரத்தின் மூலமும் அரச பயங்கரவாதத்தின் மூலமும் அடக்கி ஒடுக்கலாம் என்கின்ற இந்த சிங்கள பேரினவாத அரசோடு இணைந்து வாழ முடியாது. நாங்கள் ஐரோப்பியரிடத்திலே இருந்து இழந்த தேசத்தை நோக்கி மீண்டும் பயணிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், 1505ஆம் ஆண்டு ஐரோப்பியர்களாகிய போர்த்துகீசர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கையிலே 3 தனி வேறு அரசுகள் இருந்தது. அந்த அரசுகள் தமிழர்கள் தாயகத்தை மையப்படுத்திய யாழ்ப்பாண அரசு என்கின்ற பெயரிலும், கண்டியை மையப்படுத்திய கண்டியரசு என்கின்ற பெயரிலும், தென்பகுதியை மையப்படுத்திய கோட்டை அரசு அல்லது கொழும்பு அரசு என்கின்ற பெயரிலும் இருந்தது. ஆகவே இலங்கை என்பது வரலாற்றிலே ஒருபோதும் தனிநாடாகவோ அல்லது ஒற்றையாட்சியின் கீழாகவோ ஒரே தேசமாகவோ வரலாற்றிலே இலங்கை இருந்தது அல்ல.
இலங்கை என்கின்ற தீவிலே 3 வேறு அரசுகள் வரலாற்றிலே இருந்தது. 1641 ஆண்டுதான் தமிழர்களுடைய தனியரசானது போர்த்துகீசருடைய பிடிகளுக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. 1796 ஆண்டுகளிலே இலங்கைக்கு வந்த பிரித்தானியர் 1815 கண்டியரசை தம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்ததன் பின்னர் 1833 இலங்கையை ஒரே நிர்வாக அலகு கீழே கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் இலங்கை என்கின்ற இந்த தேசத்திலே இருந்த 3 அரசுகளும் ஒன்றாக்கப்பட்டு பிரித்தானியர் ஆளுகைக்கு கீழே அவருடைய ஆளுகை இலகுக்காக ஒரே நாடாக ஆக்கப்பட்டது. ஒரே நிர்வாக அலகுக்கு கீழே ஒற்றையாட்சி கீழே கொண்டு வரப்பட்டது. ஆகவேதான் தந்தை செல்வா அவர்கள் 76 சொன்னார், 1641 நாங்கள் இழந்த தேசத்திற்கு நாங்கள் மீளச் செல்ல வேண்டும். இந்த பேரினவாதிகளோடும் சிங்கள தேசத்தோடும் நாங்கள் இணைந்து வாழ முடியாது என்று சொல்லி தமிழர்களுடைய இறமை உள்ள இனம், அவர்கள் சுயநிர்ணய உரிமைக்கு சொந்தமானவர்கள், தனி தேசிய மரபுவழி தாயகத்துக்கு உரியவர்கள். ஆகவே அந்த இடத்திலே எங்களை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தமிழுடைய சுதந்திர தேசத்தை அடிப்படையாக வைத்துத்தான் 1976 மே மாதம் 14 வட்டுக்கோட்டை தொகுதியிலே உள்ள வடக்கம்பரை அம்மன் கோயில் வடக்கு வீதியிலும் தொடர்ச்சியாக மெய்கண்டான் மகா வித்தியாலயத்திலும் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் ஒன்றிணைந்து விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டு 1977 ஜூலை மாதம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொது தேர்தலிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் மக்கள் ஆணைக்கு விடப்பட்டது. அதாவது சுதந்திர தேசத்திற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே மக்கள் ஆணைக்கு விடப்பட்ட பொழுது தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த சுதந்திர தேசத்திற்காய் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்காய் அவர்கள் வாக்களித்து கிட்டத்தட்ட தமிழர் தாயகத்திலே 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு வரலாற்றிலே இலங்கையிலே தமிழ் கட்சி ஒன்று ஒரு பிரதான எதிர்கட்சியாக வருவதற்கும் தமிழர் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கும் வழிவகுத்தது. இதுதான் வட்டுக்கோட்டை பிரகடனம். வட்டுக்கோட்டை பிரகடனமும் அதற்கு வழங்கப்பட்ட மக்களாணையும் இன்று வரை செயலிலே உள்ளது, உயிர்ப்போடு உள்ளது. நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு இறமை உள்ள இனமாக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு மரபுவழி தாயகத்திற்கு உரித்தானவர்கள் என்கின்ற அடிப்படையிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது இன்றும் அது உயிர்ப்போடு இருக்கிறது. அந்த மக்கள் ஆணை இன்று வரை உயிர்ப்போடு இருக்கிறது. மக்களால் வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்காகத்தான், அதை அடிப்படையாக வைத்துத்தான் விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆகவே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டை எட்டுகிற இந்த வேளையிலே தாயகத்திலே நாங்கள் யாவரும் இணைந்து இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் அதன் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளும் விடுதலைக்கான பாதையும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த வருடம் வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் நிறைவேற்றப்பட்ட நாளாகிய 1976 மே மாதம் 14 அதாவது இந்த வருடம் இது 50வது வருடம் என்பதால் இந்த வருடம் மே மாதம் 14 இருந்து 2027 மே மாதம் 14 வரை அந்த ஒரு வருடத்தை நாங்கள் இந்த பொன்விழா ஆண்டு அது தொடர்பான நிகழ்வுகளை நாங்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். முதலாவதாக ஆரம்ப நிகழ்வானது வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட வடக்கம்பரை அம்மன் கோயிலுடைய வடக்கு வீதியிலே இந்த கடந்த மே மாதம் 14 மாலையிலே ஆரம்ப நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அதை தொடர்ந்து இரண்டாவது நிகழ்வாக வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய எழுச்சி மகாநாட்டினுடைய எழுச்சி பாடல் வெளியீட்டு நிகழ்வை நாங்கள் ஜூன் மாதம் 7 மாலை மட்டுநகர் மண்ணிலே அந்த எழுச்சி பாடல் வெளியீட்டு நிகழ்வை நாங்கள் நடத்தி வைத்தோம். மூன்றாவது நிகழ்வாக தாயகத்திலே தாயகம் தழுவிய ஒரு மாபெரும் வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய எழுச்சி மகாநாடு வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மகாநாட்டை
நாளை மறுதினம் ஜூன் மாதம் 20ஆம் திகதி மாலை 2 மணி தொடக்கம் 6 மணி வரை யாழ்ப்பாணத்திலே மத்திய கல்லூரியிலே அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கிலே நாங்கள் நடாத்த உள்ளோம். இந்த நிகழ்விலே எழுச்சி உரைகள் 8 மாவட்டங்கள் தமிழர் தாயகத்தினுடைய 8 மாவட்டத்தினுடைய கலை நிகழ்வுகள், அதனூடான எழுச்சி நிகழ்வுகளை நாங்கள் இந்த எழுச்சி மகாநாட்டிலே நடத்த இருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய தாற்பயம், அதனுடைய உன்னதமான தன்மைகள், அதன் அடிப்படையாக கொண்ட விடுதலை நகர்வு என்பதை சமூகத்திலும் எங்களுடைய தாயகத்தினுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற, எழுச்சி ஊட்டுகின்ற நிகழ்வை அடுத்த வருடம் வரை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். மற்றது ஃபாதர் வந்து இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் இப்பொழுதும் கூட வந்து அங்கே 11 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. நீங்கள் அந்த செயற்பாட்டு குழுவிலே இருக்கின்றபடியால் இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் போய் இடையிலே நின்றுதான் அங்குடன் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். சில தடங்கல்கள் ஏற்படுவதற்கு நாங்கள் மனம் வருந்துகிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி மாஸ்டர் என்னென்னு சொன்னால், இப்போ 50 வருடங்கள் தாண்டியும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது சாத்தியப்படும், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் சாத்தியப்படுத்தலாம் என்ற அந்த ஓர்மம் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் வளர்ந்து வரும் அடுத்த சமுதாயத்தின் மத்தியிலும் இருக்கின்றதா? ஓம், நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த பட்டறிவோடும் எந்த அனுபவத்தோடும் எங்களுடைய கடந்த தலைமுறை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதோ அதே அனுபவமும் பட்டறிவும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நிலப்பறிப்பு, கல்வி உரிமை, பொருளாதார பறிப்புகளூடாக ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்த அரச பயங்கரவாதம், அதன் மூலம் 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பின் மூலம் தமிழர்களை நிரந்தரமாகவே சட்ட ரீதியாக அடிமைப்படுத்துவதற்கான ஒரு யாப்பை முன்வைத்த பொழுதுதான் தமிழ் தலைவர்கள் அவர்கள் பிரிந்து செல்வதற்கு, அதாவது சுதந்திர தேசத்தை நோக்கி செல்வதற்கு அவர்கள் முன்வைத்தார்கள். தொடர்ந்தும் நடந்த இன அழிப்பிலே 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே வைத்து நிகழ்த்தப்பட்ட இந்த நூற்றாண்டின் உலகின் மிகப்பெரிய இன அழிப்பின் மூலம் இந்த 17 ஆண்டுகள் கடந்தும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மிக மும்மரமாக முன்னெடுத்து செல்லுகிற ஸ்ரீலங்கா அரசு இன அழிப்பிலோ அல்லது யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்களுக்கு எந்த விதமான தீர்மானங்கள், ஆக குறைந்தது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் மூலம் அவரிடத்திலே கையளிக்கப்பட்ட உறவுகளை கூட இல்லை என்று சொன்ன இந்த அரசு ஒருபோதும் இலங்கையிலே அல்லது ஈழத்திலே தமிழர்களுக்கு தீர்வினையோ நீதியையோ தரப்போவது இல்லை. ஆகவே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணிலே சுதந்திர காற்றை சுவாசித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பயணத்தை தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய, அதற்கு அப்பால் அல்லது அதைவிட குறைந்த என்று சொல்லுகின்ற அந்த சொற்றொடர்கள் அல்லது செயற்பாடுகள் நாங்களே எங்களை அடிமைகளாக்குவதற்கான ஒரு செயற்பாடாகவே அமைமே ஒழிய, மாறாக நாங்கள் ஆக குறைந்த அற்ப சொற்ப தீர்வுகளை கூட பெறுவதற்கு வழியமைக்காது. ஆகவே இந்த உணர்வு இன்றும் மக்களிடத்திலே இருப்பது என்பது உண்மை. ஆனால் அதை பக்குவமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் வரலாற்று கடமையும் எங்களிடத்திலே இருக்கிறது. அதை நாங்கள் முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதான் ஃபாதர் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் சொன்னீங்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடம் உள்ளது என்று சொன்னீர்கள். இந்த பொறுப்பை ஈழத்திலே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஈழத்தமிழ் தலைவர்கள் தங்களுடைய இந்த பொறுப்பை நேர்த்தியாக செய்கின்றார்களா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் இதிலே இந்த வட்டுக்கோட்டை 50 மகாநாட்டை அல்லது நிகழ்வுகளை எடுப்பதற்கு நாங்கள் மாவட்ட ரீதியாக ஒருங்கிணைப்பு குழுக்களை உருவாக்கி மக்களுடைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம். பல அரசியல் தலைவர்கள், அதாவது தேசியம் பேசுகிறவர்கள், தேசியம் பேசி வாக்கு பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் கூட 6ஆம் திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை காட்டி அவர்கள் பின்னெடுத்து விட்டார். ஆகவே தற்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகள்
வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் நகர்வை அவர்கள் மேற்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் இதை முறியடிப்பதற்காக ஜேஆர் அரசு 6ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது என்கின்ற ஒரு உண்மை எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சட்டங்கள் என்பது மக்களுக்காக, சட்டங்களுக்காக மக்கள் அல்ல. மக்கள் மீது கொடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது மக்களுக்கு இறமையுள்ள மக்கள் அந்த சட்டங்களை உடைத்தெறியலாம் அல்லது அந்த சட்டங்களை மீறலாம். அது மக்களுடைய உரிமை, சுயநிர்ணய உரிமை அடிப்படையில். ஆகவே அதை நாங்கள் ஆனால் அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிகளுக்காக இவைகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதியிலும் இதிலே தயாராக இல்லை. ஆனால் மக்களாக நாங்கள் இந்த மக்கள் மத்தியில எழுச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலாம் அல்லது கடத்தி செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஏனென்று சொன்னால், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றியவர்கள் தலைவர்களாக இருந்தாலும், ஆனால் இளைஞர்கள் தான் அந்த தீர்மானத்தை இதய சுத்தியோடு முன்னெடுத்து சென்றார்கள். ஆகவே நிச்சயமாக அடுத்த தலைமுறை இதை முன்னெடுத்து செல்லும். அதை நாங்கள் பொறுப்புணர்வோடு அவரிடத்திலே கடத்துகின்ற பொழுது அவர்கள் தூய்மையோடும் நேர்மையோடும் முன்னெடுத்து செல்லுவார்கள் என்கின்ற ஒரு அளப்பெரிய நம்பிக்கை வரலாற்று பட்டறிவு மூலம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த மார்க்சிச கொள்கையுடன் ஆட்சிக்கு வந்த இந்த என்பிபி அரசு, தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசு, அன்றே ரோகண விஜயவீர சொல்லிவிட்டார், தமிழர்களுடைய சுய உரிமையை நான் நிராகரிக்கிறோம் என்று. அன்றே நிராகரித்து விட்டார்கள். அப்படியான கட்சியிலிருந்து வந்தவர் தான் இன்று ஆட்சியில் இருக்கின்றார். 6ஆம் திருத்த சட்டத்தின்படி தனித்தமிழன் கேட்பதென்றது சட்டவிரோதம். வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தந்தை செல்வாவின் தலைமையில் எடுக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழர்களுக்கு வேறு வழி இல்லை, இனி தனித்தமிழீழம் அமைவதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு வழிமுறை என்று தந்தை செல்வா சொல்லித்தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படியாயின் இந்த அரசியல்வாதிகள் சட்டத்தை காட்டி ஒழித்து திரிகிறார்கள். அவர்கள் எல்லாரும் சுயநலம் பிடித்தவர்கள், ஆளுமையற்றவர்கள், செயல்திறனற்றவர்கள் என்றதை இதுவரை காலமும் நாங்கள் பார்த்து விட்டோம். அவர்களை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை. இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள் இந்த சட்டத்துக்கு பயந்து இதை நீங்கள் ஒதுங்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படியாயின் அடுத்த தலைமுறையை உங்களால் ஊக்கப்படுத்தி தமிழருக்கான இந்த தீர்வை எடுத்து தர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா? நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது நீதியின் பாலும், அறத்தின் பாலும், உண்மையின் பாலும், நியாயத்தின் பாலும் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதாவது இந்த ஈழதேசத்திலே தமிழினமானது அழிவுகளிலும் அழிப்புகளிலும் அநியாயத்திலும் இருந்து மீண்டெழுந்து ஒரு உரிமையோடும் உரித்தோடும் தங்களுக்குரிய தேசத்தை நோக்கி பயணிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம். ஆகவே நாங்கள் இந்த இதற்காக நாங்கள் கொடுத்த விலை என்பதும் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் இந்த விலைகளுக்கும் அழிப்புகளுக்கும் அப்பால் இன்றும் நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நம்ம உலக வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆர்மீனியாவிலே 1907ஆம் ஆண்டு துருக்கி மிகப்பெரிய இன அழிப்பை செய்தது. ஆனால் 100 ஆண்டுகள் கடந்துதான் அங்கே இன அழிப்பு என்று சொல்லி அவர்களுக்கு நியாயம் கிடைத்தது. ஆகவே இன அழிப்புக்கு உட்பட்டு நீதி கேட்ட தலைமுறையை விட பல தலைமுறை கிடைந்துதான் கிடைத்தது. ஆகவே அதே போன்று அப்படி உலக வரலாற்றிலே நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இந்த நீதியோடும் உண்மையோடும் நியாயத்தோடும் பயணிக்கிற இந்த பயணத்திற்கு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2002ஆம் ஆண்டு தேசிய தலைவர் இந்த பத்திரிகையாளர் மாநாடு வைக்கும் பொழுது கூட அதில் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆயுத போராட்டம் தொடர்கிறது. அதாவது ஜனநாயக போராட்டம் முடிந்து அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்கள் போராட்டத்தை தொடர்கிறோம் என்று சொல்லி தேசிய தலைவர் அவர் சொல்லியிருந்தது உங்களுக்கும் அந்த ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று இந்த ஆயுதம் மௌனிக்கப்படுகின்ற இறுதி நாட்களுக்கு முன்பு தேசிய தலைவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், நான் இந்த ஜனநாயக போராட்டத்தை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இளையோர்கள் மத்தியிலே நான் கொடுக்கின்றேன், அவர்களிடம் கையளிக்கின்றேன், அவர்கள்தான் இந்த போராட்டத்தை
எடுத்து செல்ல வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருந்தார். உங்களுடைய கருத்தின்படி புலத்திலே இருக்கின்ற இளையோர்கள், அதாவது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, இந்த கனவை, தேசிய தலைவரின் கனவை நனவாக்குவார்களா? நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்றால் அவர்கள், புலத்தில் நான் உள்ள ஏன் சொல்கின்றேன் என்றால், ஒரு மாற்று சூழலிலே வாழ்கின்றார்கள். பலர் இங்கு பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அங்கிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கின்றது. அதே போன்று இங்கு பிறந்த ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது. இது சாத்தியப்படுமா? அவருடைய கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவார்களா? நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் புலத்திலே பார்க்கிற பொழுது பல இளையவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய அழிவுகள், எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக பல விழிப்புணர்வு அடைவதையும், அது தொடர்பான சில ஆற்றிகைகளில் ஈடுபடுவதையும், எடுத்துருக்குவாக்கத்தில் ஈடுபடுவதை நாங்கள் காணுகிறோம். ஆகவே நீங்கள் கேட்டது போல புலத்திலே உள்ளவர்கள் அதை நிறைவேற்றுவார்களா என்கின்ற நிலைக்கு இங்கே நிலத்திலே இருக்கிற நாங்கள் அதற்குரிய உந்துதலை கொடுக்க வேண்டும். நிலத்திலே இருக்கிற நாங்களும் புலத்தில் உள்ளவர்களும் எங்களுடைய அயல் தேசத்தினுடைய தொப்புள் குடையான தமிழக உறவுகளும் மூன்றும் நாங்கள் ஒன்றிணைகிற பொழுது நிச்சயமாக புலத்தில் இருப்பவர்கள் அந்த கனவை நிறைவேற்றுவார்கள். அதாவது அவர் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக அது நனவாகும் என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கையாக இருக்கிறது. சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த எழுச்சி மாநாட்டில் ஏறக்குறைய வடக்கு கிழக்கில் இருந்து எத்தனை ஈழத்தமிழர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது? உண்மையிலே நாங்கள் அந்த 1300 பேர் தான் கலந்து கொள்வதற்கான வசதி உள்ள ஒரு இடமாக அந்த தந்தை செல்வா கலையரங்கு இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே அதிக எண்ணிக்கையானவர்களை உள்ளடக்கக்கூடிய ஒரே ஒரு கலையரங்கும் அதுவாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மையிலே மட்டுப்படுத்தி இருக்கிறோம் எண்ணிக்கை. அதாவது மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்ளுகிறவர்களை அந்த மாவட்டங்களுடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய பிரதிநிதிகளாகவும் பேராளர்களாகவும் தான் நாங்கள் எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு வருவது, பங்கு பெற்ற வைப்பது என்பது மிக பிரமாண்டமான இடவசதி எங்களுக்கு போதுமானதாக இல்லாதபடியால் மக்களுடைய மாவட்டத்தினுடைய, தமிழர் தாயகத்தினுடைய மாவட்டத்தினுடைய பேராளர்களாக, மாவட்ட பிரதிநிதிகளாக அந்த மக்களை கிட்டத்தட்ட நாங்கள் 1300 பேர் இதிலே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது உண்மையிலே ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கும் 1300 என்று மட்டுப்படுத்தாமல் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு எழுச்சி மாநாடு, முக்கியமான ஒரு நிகழ்வு. மற்ற இன்னொரு விடயத்தையும் கூறுங்கள் ஃபாதர். என்ன சொன்னா, இந்த ஏற்பாட்டு குழு என்பது யாரால் ஒழுங்கு செய்யப்படும்? நீங்கள் அந்த குழுவிலே ஒரு அங்கத்தவராக இருக்கின்றீர். அந்த இதை பொறுப்படுத்தி நடத்துகின்ற அமைப்புக்கு என்ன பேர்? யார் அதில் உள்ளடக்கமாக இருக்கின்றார்கள்? உண்மையிலே இது நாங்கள் அந்த தாயகத்திலே உள்ளவர்களால் தான் நாங்கள், அதாவது இங்கே பார்த்து இந்த ஏற்பாட்டு குழு அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒருங்கிணைப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழுக்களில் இருக்கிற பிரதிகள் தேசிய ரீதியான ஒரு செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று சொல்லி இங்கே அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு வேலன் சுவாமி அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நாங்கள் ஒரு மக்கள் அமைப்பாகத்தான், இதனுடைய பெயர் கூட வட்டுக்கோட்டை 50, அந்த பெயரின் அடிப்படையில தான் இந்த ஒழுங்கமைப்புகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் இந்த ஏற்பாடுகளுடைய செயற்பாடுகளை தொடங்கி முனைப்பு பெற்ற பொழுது உங்களுக்கு இந்த காவல்துறை அல்லது ஸ்ரீலங்கா அரசினுடைய அழுத்தங்கள் ஏதாவது ஏற்பட்டதா? நேரடியாக இல்லை, மறைமுகமாக சில இடங்களிலே விசாரிக்கப்பட்டது. இதனுடைய ஆரம்பத்திலே இவர்கள் பங்கெடுத்தவர்களை குறித்து புலனாய்வு விசாரணைகள். அது மாத்திரமல்ல, நாங்கள் கிழக்கு மண்ணிலே மட்டக்களப்பிலே பாடல் வெளியீடு செய்ய பொழுது அந்த மண்டபத்திற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் விசாரிக்கப்பட்டது. அவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டது. எங்களுடைய கூட்டங்களிலே வருகின்ற கலந்து கொள்வர்களுடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்ட மறைமுகமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வளவு மக்களையும் நீங்கள் ஒரு இடத்தில் கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஆனால் மக்களாக உணர்ந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது நாங்களால்
தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 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 முக்கியமான ஒரு நிகழ்வு நாளாக அமைகின்றது. இதில் எல்லோரும் கலந்து கொள்ளணும் என்று மக்களாக உணர்ந்தால் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களும் அன்று அங்கு கூடுவார்கள். ஆனால் இந்த ஏற்பாட்டுக்குழு நீங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கும் சில நெருக்கடிகள், நிதி நிலைமை பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். என்ன அதுகளை எல்லாம் என்ன முறையில் ஈடு செய்கின்றீர்கள்? உண்மையாக நாங்கள் முதலாவதாக தாயகத்திலே இருக்கின்றவர்கள், இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இதனுடைய பங்களிப்பு செய்யக்கூடியவர்களிடத்திலே தான் நாங்கள் அதிகமாக இதற்கான கோரிக்கையை விட்டிருந்தோம். முதலாவது அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் நீங்கள் இதற்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு, நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற அவர்கள் எங்களிடத்திலே பல பல தடவைகள் கேட்டார்கள். ஒரு சிலர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நாங்கள் சொன்னோம் இப்படியான தேவைகள் உள்ளது என்று சொல்லி. ஆகவே அவர்கள் இந்த குழுவிற்கு விருப்பமானவர்கள், தன்னார்வத்தோடு உள்ளவர்கள் நிதிகளை அனுப்புகிற பொழுது நாங்கள் அதற்கு ஒழுங்குமுறையான கணக்குகள் ஊடாக அல்லது அதை சரியான முறையிலே நிதியை நிர்வாகம் செய்து அதற்குரிய கணக்கு ஒப்புவிப்புகளை நாங்கள் செய்து முடிப்போம். ஆனால் இன்று வரை எங்களுக்கு நிதி நிலவரம் என்பது கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். நல்லது. அருட்பணி திருமிகு காந்தையா ஜெகதாஸ் அவர்களே, நீங்கள் இன்று எங்களுடன் கலந்து கொண்டு வர இருக்கின்ற சனிக்கிழமை வர இருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மகாநாடு பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிவித்தலை மக்களுக்கு கொடுத்திருந்தீர்கள். நிச்சயமாக இதை கேட்பவர்கள் எல்லோரும் இந்த வட்டுக்கோட்டை எழுச்சி மகாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். என்றால் நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் தாண்டி 3-4 நிமிடங்கள் கூடி பேசிவிட்டோம். ஆனால் ஒரு நல்ல விடயம் என்றபடியால் நீங்கள் சரியான முறையிலே இதை நடத்துங்கள். நிச்சயமாக எல்லோ மக்களும் வர வேண்டும். மற்ற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தால்தான் இந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் போய் சேரும். நாங்களும் இதை அவதானமாக எடுத்து அடுத்தடுத்த முறையிலே எப்படி தர வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றிகள். சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றிகள். நன்றி, நன்றி, நன்றி ஃபாதர்.